இன்டர்நேஷ்னல் லீக்ஸ் ஏதாவது இருக்கா ரோபோ? இருக்கு விக்ரம். அதுவும் நம்ம நட்பு நாடான தீவு நாடு பற்றியது தான். அங்கு வெள்ளை வேனை கொண்டு ஆட்களை கடத்தி துன்புறுத்துறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் இன்னுமா நடக்குது? ஆமா நிவேதா, இது இன்னமும் தான் நடக்குது. ஆட்சி மாறினாலும் அங்கு இன்னும் காட்சி மாறலைன்னு தான் நமக்கு கிடைத்த தகவல் சொல்லுது. தீவு நாட்டில் ஆட்சி மாறி சரியா ஓராண்டு காலம் ஆகுது. ஆட்சி மாறியவுடன் ஐநா மன்றத்தில் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி விட்டு நடந்த போர்க்குற்றத்தையும் இனப்படுகொலையும் மறைக்கத்தான் இந்த ஆட்சி மாற்றம்னு சொல்றாங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு ரோபோ. ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு சுமார் 25 பேரை வெள்ளை வேனில் கடத்தி துன்புறுத்தி இருக்காங்கன்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. விசாரணைங்கிற பேரில் ஆட்களை கடத்தி கடும் சித்திரவதையும் செய்கிறாங்களாம். இதை பற்றி வேற ஏதாவது தகவல் இருக்கா ரோபோ? பெண்களை கூட்டு பாலியல் வல்லுறவுகளும் செஞ்சிருக்காங்களாம். இது பெண்களுக்கு மட்டும் நடக்கலையாம், ஆண்களுக்கும் நடக்குதாம். பழுக்க வைத்த கம்பியால் உடல் முழுவதும் சூடு, சிகரெட்டால் சூடு, பிற பொறுப்புகளில் சூடு வைத்து அடையாளம் போடுவதை பொழுதுபோக்காக்கி ரசிக்கிறார்களாம். இன்னமும் அங்கு இனவரி குறையவில்லை என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். கேட்கவே இவ்வளோ கொடூரமாக இருக்குது ரோபோ. யார் ரோபோ இதெல்லாம் செய்கிறாங்க? தீவு ராணுவம், உளவுத்துறை, போலீஸ் இவங்க தான் செய்கிறாங்களாம். இதுலேயும் 3 பிரிவு. கடத்தல் ஒரு பிரிவு, விசாரித்தல் என்ற பெயரில் துன்புறுத்தல் ஒரு பிரிவு, பணம் வாங்கி கொண்டு விடுவித்தல் ஒரு பிரிவு. இராணுவத்தில் இருக்கும் பெண் இராணுவ அதிகாரிகளே கடத்திய பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவாங்களாம். இவங்களை விடுவிக்க $10,000 மீட்பு தொகையாக கொடுக்க வேண்டுமா. இதுக்கு இடைத்தரகர்களாக வழக்கம் போல அதே ஈயண்ணா, மாவண்ணா, பூவண்ணா, வியண்ணா, மூவண்ணா தான் முன்னணியில் இருக்கிறாங்களாம். இன்னும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சித்திரவதை கூடத்து நடுவில் முன்னாள் அதிபரும் இராணுவ அதிகாரியும் கை குலுக்கிக்கிட்டு இருக்கிற படம் மாட்டப்பட்டிருக்குமா. வேறு எதுவும் இருக்காதான். பலரை அங்கிருந்து நாடு கடத்தி விடுவாங்களாம். வன்னி, வவுனியா, யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களை தான் குறி வைத்து பிடிக்கிறாங்களாம்.